ரொட்டி ஐயா! பள்ளியிலிருந்து பேரனை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழையும் போதே காற்றில் மிதந்து வந்தது ரொட்டி வாசம். ஹை! ஜாலி அம்மா! குக்கீஸ் பேக் பண்ணியிருக்காங்க. அபினவின் சந்தோஷ குரல் கேட்டு வெளியே வந்த வந்தனா, உனக்கு பிடிக்கும்னா பண்ணடா. 2 பேரும் போய் கைகால் அலம்பிட்டு வாங்க என்றபடியே சமையலறைக்குள் போனாள். குக்கீஸுடன் என்னுடைய காஃபியும் அபினவின் பாலையும் உணவு மேஜையில் வைத்துவிட்டு, மாமா, அத்தை இன்னைக்கு கோயிலுக்கு சீக்கிரம் போயிட்டாங்க, நீங்கள் வந்தால் சொல்ல சொன்னாங்க என்ற வந்தனாவிடம், சரிம்மா, என்ன விசேஷம் கோவிலில்? இப்போவே போயிட்டாங்க இன்னைக்கு. காஃபியை ஆற்றியபடியே கேட்டேன். எதிர் வீட்டு மாமி ஏதோ அபிஷேகத்திற்கு கொடுத்துருக்காங்க போல, அதான் 2 பேரும் அபிஷேக ஜாமான் வாங்கிட்டு போகணும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. பதமாய் ஆற்றிய பாலை அபினவிடம் கொடுத்தவரே சொன்னாள். பாலை ஒரு வாய் அருந்திவிட்டு ரொட்டியை ஒரு கடி கடித்தவன், அம்மா, குக்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுங்க. அஜய்க்கும் வினய்க்கும் குக்கீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சிறிய வயதில் தனக்கு கிடைக்கும் சின்ன சந்தோஷத்தை கூட நண்பர்களுடன் பங்கு போடும் என் பேரனின் உயர்ந்த குணத்தை வியந்தபடியே அவனை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டேன். தாத்தா, உங்கள் அம்மாவும் உங்களுக்கு குக்கீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அவன் கேள்வி எனக்கு ரொட்டி ஐயாவின் நினைவை தூண்டியது. என்னிடம் இருந்து பதில் வராததால் என் முகத்தை நிமிர்த்து பார்த்து என் தாடையை பிடித்தபடியே, சொல்லுங்க தாத்தா என்றான் அபினவ். அவன் குரலில் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டேன். எனக்கு குக்கீஸ் அண்ணா என் அம்மா பண்ணித்தர மாட்டாங்களா கண்ணா? ரொட்டி ஐயான்னு ஒருத்தர் இது மாதிரி ரொட்டியெல்லாம் கொண்டு வந்து வைப்பார். அவர்கிட்ட வாங்கிப்போம். அந்த அற்புதமான மனிதரின் நினைவில் மனம் நெகிழ்ந்தது. ஓ, அப்போ அந்த தாத்தா எத்தனை வகை குக்கீஸ் வச்சிருப்பார்? அவன் கேள்வி என் காதில் விழவே இல்லை. தஞ்சாவூர் தெருக்களில் தன்னுடைய சைக்கிளின் பின்னே ரொட்டிகள் அடங்கிய கண்ணாடி பெட்டியுடன் ரொட்டியா ராகம் போட்டு ரொட்டி ரொட்டி பன் ரொட்டி வர்க்கி ரொட்டி 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 என்று பாடியபடியே செல்லும் காட்சி இன்று நடப்பது போல கண்முன்னே தோன்றியது. தாத்தா, தாத்தா, என்னை பிடித்து உலுக்கிய சின்ன கரங்களின் ஸ்பரிசத்தில் நினைவு உலகத்துக்கு வந்தேன். என்ன பாட்டு தாத்தா அது? அவன் கேட்டபோதுதான் உணர்ந்தேன், நான் என்னையும் அறியாமல் பாடியிருக்கிறேன் என்று. அது ஒன்றும் இல்லடா கண்ணா, ரொட்டி ஐயா இந்த பாட்டு பாடிதான் ரொட்டி வைப்பாங்க. அந்த பாட்டை மீண்டும் பாட சொல்லி கேட்டு அவனும் ஒரு முறை ராகம் போட்டு பாடி பார்த்தான். சில நினைவுகள் நம்மை சிறு பிள்ளைகள் ஆக்கிவிடும். அபினவ் கதை கேட்க ஆர்வமானான். மணி 6 சுவர் கடிகாரத்தில் இருந்த குயில் அறிவிக்க, மாமா, அவன் ஹோம்ஒர்க் முடிச்சு சாப்பிட்ட பிறகு நீங்கள் கதை சொல்லுங்க, அவன் அப்படியே தூங்கிடுவான் என்று சொல்லிக்கொண்டே வந்தனா வர மனமே இல்லாமல் என் மடியை விட்டு இறங்கினான். சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் ரொட்டி ஐயா கதை சொல்லணும் என்று அவன் அம்மாவை நோக்கி சென்றான். வந்தனா, நான் அப்படியே வராண்டல உட்காந்துருக்கேம்மா, அவன் படித்து முடித்த பிறகு அனுப்பிவிடு. வெளியே ஒரு சாய்வு நாற்காலி போட்டு கண்கள் மூடி அமர்ந்த எனக்கு உடலை இதமாய் வருடி சென்ற தென்றல் பழைய நினைவுகளை தூண்டியது. முதனாக ரொட்டி ஐயா எனக்கு அறிமுகமான பொழுது என் வயது 4. நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த நான் ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஊர்வலம் வர அந்த கூட்டத்தின் பின்னாலேயே ஏதோ ஒரு ஆர்வத்தில் சென்றுள்ளார் விட்டேன். மாப்பிள்ளை வீட்டார் மண்டபத்தில் நுழைந்த போதுதான் நான் என் வீடு இருந்த இடத்தை விட்டு வெகுவாக தள்ளி வந்தது புரிந்தது. மண்டப வாயிலில் இருட்டில் நான் அழுத்தபடி நிற்பதை ரொட்டி விற்க வந்த ஐயா தான் விசாரித்து, ஏதோ நான் சொன்ன அடையாளத்தை வைத்து சில வீடுகளில் விசாரித்து என் பெற்றோரிடம் ஒப்படைத்தார். ஐயா தனி மனிதர், அவருக்கென்று சொல்லிக்கொள்ள உறவு என்று யாருமே கிடையாது. ஆகையால் என் மேல் அவருக்கு ஏற்பட்ட அன்பு அவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராய் ஆக்கிவிட்டது. அவர் தொழில் ரொட்டி விற்பது என்பதாலும் வயதில் எங்கள் தந்தையை ஒத்து இருந்ததாலும் மரியாதை நிமித்தமாய் நான் அவரை ரொட்டியையா என்று அழைத்து பழகிவிட்டேன். என் 5வது வயதில் என்னை பள்ளியில் சேர்க்க வேண்டிய நாளன்று என் தந்தை ஏதோ தவிர்க்க முடியாத வேலையாக வெளியூர் போய்விட என்னை பள்ளிக்கு அழைத்து சென்று மடியில் அமர வைத்து என் கைப்பிடித்து என்று எழுதி என் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் ரொட்டி ஐயா. என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் ரொட்டி ஐயாவின் உதவி கண்டிப்பாக இருக்கும்.
ஐயா பெரிதாக படிக்காவிட்டாலும் ஏதோ அவருக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தமிழும் கணிதம் தினமும் மாலையில் ரொட்டி விற்க வரும்போது எங்கள் வீட்டு திண்ணையில் அமர்ந்து சொல்லிக் கொடுத்தது இன்றும் பசுமையாய் நினைவில் இருக்கின்றது. அவர் நேரடியாக சொல்லித்தராத பாடங்கள் பலவற்றை அவரை பார்த்தே நான் கற்றுக்கொண்டேன். ஐயா மற்றவரிடம் கடுமையாக பேசி நான் பார்த்ததில்லை. அன்பு செலுத்துவது உதவுவதுமே என்று எப்போதுமே பிறருக்கு நன்மை மட்டும் செய்பவர். நல்ல பண்புக்கு படிப்பு அவசியமில்லை என்பதற்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டு. நான் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி செல்லும் சமயம் வந்தபோது நான் விரும்பிய பாடப்பிரிவை படிக்க வைக்க என் என் தந்தை தயங்கிய பொழுது, அவன் வாழ்க்கையில் நல்லா வருவான், அவன் படிக்கிறேன் என்று சொல்வதையே படிக்கவை என்று என் தந்தையிடம் போராடி என்னை நான் விரும்பிய பல்கலைக்கழகத்திலே விரும்பிய பாடத்தை படிக்க உதவினார் ஐயா. வேலை கிடைத்து நான் அவரை சென்று பார்த்தபொழுது அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப என்று அவர் என்னை ஆசீர்வத்து அனுப்பியது பழித்து என் வாழ்க்கை மிகவும் நல்ல முறையிலே அமைந்தது. என் திருமணம் முடிந்த கொஞ்ச நாளிலே என் பெற்றோர் இருவரும் உடல் நலக் கோளாறினால் ஒருவர் பின் ஒருவராய் மறைய நான் தஞ்சை செல்வது அருகிவிட்டது. ஆனாலும் நண்பனுக்கு திருமணம், நண்பன் மகளுக்கு காது குத்து என்று வந்துவிட்டால் அந்த காரணத்தை பயன்படுத்தி தஞ்சை சென்று ரொட்டி ஐயாவை பார்த்து வர தவறியது இல்லை. அதன் பின் ஒரு முறை மனைவியின் தம்பி திருமணத்திற்கு திருச்சி செல்ல உறவினருடன் சென்ற பொழுது தஞ்சை ரயில் நிலையத்தில் ரயில் நிற்க எனக்கும் ஐயாவை பார்க்காமல் தஞ்சை தாண்டி சொல்கிறோமே என்று மனம் வேதனைப்பட்டது. திடீரென பிளாட்பாரத்திலிருந்து ஒலித்தது அந்த குரல், ரொட்டி ரொட்டி பன் ரொட்டி வரிக்கி ரொட்டி ரொட்டி ரொட்டி. ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் நான் ஜன்னல் வழியே பிளாட்பாரத்தை பார்க்க அங்கே ஐயா தலையில் அந்த கண்ணாடி பெட்டியை சுமந்தபடி மெதுவாக நடந்து வருவது தெரிந்தது. அவர் உடல் தளர்ந்திருந்தாலும் அந்த குரலில் இருந்த பழைய கம்பீரம் சற்றும் குறையவில்லை. ரயில் கிளம்ப சில நிமிடங்களே இருக்கையில் ரயிலை விட்டு கீழே இறங்கிய என்னை புரியாமல் பார்த்த என் மனைவியின் பார்வையை தவிர்த்து ஐயா வந்த திசை நோக்கி ஓடினேன். ஐயா ரொட்டி ஐயா. குரல் கேட்டு பார்த்தவர், நல்லா இருக்கியா ராசா, எப்போ வந்த? நான் திருச்சி செல்லும் விவரம் அறிந்து, பாத்தியா ராசா, நீ என்னை பார்க்க வரலைனாலும் நான் வந்துட்டேன் என்று சிரித்தார். என்னையா இப்படி ரயில் நிலையத்தில்? என் கேள்விக்கு பதிலாய் ஒரு சிறு தலையசைப்புடன், வயசாகி போச்சு ராசா, இனிமேல் சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாதுன்னு உன் ஸ்நேகர் புள்ள டாக்டராக இருக்கார்ல, அவர் சொல்லிட்டா. அதான் இப்படி பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் செய்கிறேன், தெரு தெருவாக அலைய முடியலை. அவர் பதில் என்னை என்னமோ செய்தது. ஐயா என் கூட வந்து இருங்க என்று என் வேண்டுகோளுக்கு மறுப்பால் தலையசைத்தவர், எனக்கு தெம்பு இருக்கு ராசா, நான் முடியாதப்போ உன்கிட்ட சொல்கிறேன், நீ வந்து கூட்டிகிட்டு போயிண்டு சொல்லி கொண்டு இருக்கும்போதே ரயில் கிளம்ப, நீ போராசா, அப்புறம் ஒரு நாள் வா சாவாசமாக பேசலாம் என்று என்னை ரயிலில் ஏற்றிவிட்டார். யாருக்கும் எப்பொழுதும் பாரமாய் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் ஐயாவின் நினைவு என்னை முழுதாய் ஆக்கிரமிக்க மறுநாள் திருமண நிகழ்ச்சியில் மனம் சுத்தமாய் லயிக்கவில்லை. திருமணம் முடிந்த பின்னர் இரவுதான் ஊரு திரும்ப ரயில் என்பதால் நான் தஞ்சை சென்றுவிட்டு ரயில் தஞ்சையிலே ஏறிக்கொள்வதாய் மனைவி வீட்டாரிடம் தெரிவித்து மீண்டும் ஐயாவை சென்று பார்த்தேன். எவ்வளவு சொல்லியும் ஐயா என்னுடன் வந்து இருக்க மறுத்துவிட்டார். உன் உதவி தேவைப்படும், அப்பா சொல்கிறேன் என்று என்னை அனுப்பிவிட்டார். அதன்பின் நான் அவரிடம் முடிந்த அளவிற்கு கடித தொடர்பிலே இருந்தேன். நேரில் சென்று பார்த்து வந்தேன். கடந்த சில வருடங்களாய்தான் விருப்ப ஓய்வு பெற்றவேன். பிள்ளையின் திருமணம், பேரம் பிறப்பு என்று புதிதாய் வந்த உறவுகள் தந்த சந்தோஷத்தின் ஐயாவின் நினைவு சுத்தமாய் இல்லாமல் போய்விட்டது. மதன் திருமணம் முடிந்தபோது மணமக்களை தஞ்சை அழைத்து சென்று ஆசீர்வாதம் வாங்கியதான் இத்தனை வருடங்களில் கடைசியா ஐயாவை நேரில் பார்த்தது. ஏனோ அதன் பின் வந்த ஓரிரு கடிதங்களுக்கு பின் அவரும் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டால் மூப்பு காரணமாய் எழுத முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு இன்று அபிடம் கேட்காவிட்டால் அந்த நினைவு வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்தபோது மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாய் நன்றி மறந்தவங்களாய் மாறிவிடுகிறோம் என்ற எண்ணமே மேலோங்கியது. ஐயா எனக்கு கற்பித்த திருக்குறள் நினைவில் வந்தது. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாய் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. நாளை கண்டிப்பாய் தஞ்சை சென்று ஐயாவை பார்த்து வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு நாற்காலியை விட்டு நான் எழுதும்போது மதன் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தவன் நேர என்னிடம் வந்து, அப்பா நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அங்கே குடியிருக்கின்றவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேருக்கு ஒரு லெட்ரு வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு சொன்னார், வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க என்று கொடுத்தான். கையெழுத்தை பார்த்தால் தெரிந்தது போல் இல்லை. ஆனால் அனுப்பியவர் முகவரி ரொட்டி ஐயாவின் முகவரி. அவசரமாக பிரித்தேன். ஐயா மரண படுக்கையில் இருப்பதாய் அவர் குடியிருக்கும் வீட்டின் சொந்தக்காரர் கடிதம் எழுதியிருந்தார். செய்வது அறியாமல் பொங்கி வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் நின்ற என்னிடம் இருந்து
கடிதம் வாங்கி படித்த மதன், அப்பா, தொடர்பு தொலைபேசி இன்னும் இல்லை, தாமதிக்க நேரம் இல்லை, நம்ம காரில் இப்போவே போயிடலாம், கிளம்புங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கோவிலுக்கு சென்ற என் மனைவியும் வந்துவிட நாங்கள் 3 பேரும் மட்டும் கிளம்பியதை பார்த்து வந்தனா தானும் வருவதாய் சொல்ல நாங்கள் அனைவரும் தஞ்சை அடைந்த பொழுது விடியக்காலை 3 ஆகிவிட்டது. ரொட்டி ஐயாவின் வீட்டை அடைந்த அவருக்கு துணைக்கு இருந்த வீட்டின் உரிமையாளரிடம் இன்னார் என்று விளக்கிய போது, அவர், ஐயா எப்பவும் உங்களை பற்றி தான் பேசுவார், என் மனைவி தான் கொஞ்சம் வருஷமா அவருக்கு முடியாமல் போனதுலேருந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா, வீட்டு வாடகையோட சாப்பாடுக்கு காசு கொடுத்து விடுவார், வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டார், நீயும் என் புள்ள குடி வச்சிருக்க, நீ உபயோகப்படணும், அவர் சாப்பாடுக்கு ஆனதை விட அதிகமாக கொடுப்பார், ரொம்ப நல்ல மனுஷன், அதான் ரொட்டி ஐயாவின் குணம், எல்லாருக்கும் எப்பொழுதும் உதவியாக இருப்பார். ஐயா எப்படி இருக்கீங்க? என் குரல் சற்றே நெகிழ்ந்தி போய் சிறு நடுக்கத்துடன் வெளிவந்தது. இப்போதான் ஒரு 2 மாசமா ரொம்ப முடியலைன்னு நாங்களும் துணைக்கி இருக்கோம். இங்கேயே உங்களுக்கு தகவல் சொல்லணும், முன்னாடியே சொன்னேன், ஐயா தான் உங்களுக்கு தொல்லை தர வேணான்னு சொல்லிட்டாங்க. போன வாரம் தான் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி கடிதம் போட சொன்னாங்க. வாங்க வந்து ஐயாவை பாருங்க என்று உள்ளே அழைத்து போனார். மிகவும் உடல் நலிந்து அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்த கண்கள் மூடி கிடந்த ரொட்டி ஐயாவை பார்த்த பொழுது என்னால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் கண்ணீர் பட்டு சற்றே கண்களை திறந்து பார்த்த அவருக்கு என்ன அடையாளம் காண நேரம் பிடித்தது. சுருக்க விழுந்த அவர் கன்னங்களில் ஈரத்தை பார்த்த பொழுது மனதை உலுக்கிவிட்டது. அவர் பேச முயற்சிப்பது புரிந்து நான் அவர் கைகளை பிடித்துக்கொண்டேன். மிகவும் மெல்லிய குரலில் அவர், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன்னு சொன்னேல, இப்போ கேட்குறேன், நீ செய்வதானே என்று கேட்க அடக்க முடியாமல் வந்த அழுகையுடன், நான் சொன்னா செய்வேன் ஐயா. அவருக்கு புரிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும், என்னை அனாதையா போக விட்டுறாத ராசா என்று சொல்லி முடித்தவர் கண்களை மூடிக்கொண்டார். தூங்கிவிட்ட அபினவை தூக்கி கொண்டு வந்தனா வெளியே செல்ல அவளை தொடர்ந்து என் மனைவியும் அடுத்த அறைக்கு செல்ல அங்கிருந்த இன்னொரு நாற்காலியை ஐயாவின் காலையில் போட்டு மதன் அமர்ந்தான். எனது வலது கை ஐயாவின் கையில் இருக்க மற்றொரு கையினால் ஐயாவின் தலையை வருகிறேன். என் விசுமல் சத்தம் கேட்டு கண்களை திறந்தவர், வேணா அழாத என்பது போல் தலையசைத்தார். மீண்டும் மெல்லிய குரலில் சொன்னா, அழாத ராசா, நீ எப்பவும் கூடவே இருப்பேன். தடுமாறிய அவர் குரல் சட்டென நின்றே விட்டது. ஐயா செய்த உதவிக்கு எல்லாம் நன்றி கடன் செய்வது போல் இறுதி செய்ய கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த பாக்கியமாக தோன்றியது. காரியம் முடிந்து ஐயாவின் நினைவாய் அவரின் ஒரே சொத்தாய் இருந்த அவர் ரொட்டி வைத்து விற்கும் கண்ணாடி பெட்டுடன் ஊர் செல்ல நான் காரில் ஏறி அமர, ஐ, இதா குக்கீஸ் தாத்தா பெட்டியா என்று அபினவ் கேட்டபொழுது அந்த கண்ணாடி பெட்டியில் இருந்து ஐயாவின் ரொட்டி ரொட்டி, பன் ரொட்டி, வறுக்கி ரொட்டி, ரொட்டி ரொட்டி குரல் ஒலிப்பது போல் தோன்றியது. என் கண்ணீர் அந்த கண்ணாடி பெட்டி மேல் விழுந்து தெரித்தது.